ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா? அந்த பெசன்ட் நகர் பீச்சுக்கு தாங்க. நாங்கள் சாதாரணமாக அங்கேயே எப்போவுமே வந்து அந்த மெரினா பீச்சுக்கிட்டே வந்து தான் போயிட்டு வருவோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், நிறைய எங்கள் மாமா பசங்களோட எல்லா ஃபேமிலிஸும் வந்து வந்திருந்தாங்கன்றதால கொஞ்சம் ஒரு எங்கன்னா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நாள் பிளானெல்லாம் போட்டு கிளம்பி வந்தால் மழை பெஞ்சிருச்சுங்க. சரி, அதான் அஷ்டலட்சுமி கோவில்கிட்ட நின்றுட்டு அங்கேருந்து தான் வந்து மழை பெஞ்சதும் நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டிட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் மழையெல்லாம் நின்ன உடனே பெசன்ட் நகர் பீச்சு, அதாவது பெசன்ட் நகர் பீச்சிலே வந்து இந்த சைடு அஷ்டலட்சுமி கோவில்கிட்டயே வந்து கொஞ்சம் ஒரு சிம்பிளாக ஒரு பீச் மாதிரி இருக்குது. கொஞ்சம் அப்படியே நடந்து நம்ம உள்ள சர்ச்சு கிட்டலாம் வந்தோன்னா கொஞ்சம் இந்த மாதிரி உள்ள பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அது உள்ளலாம் நிறைய ரைடிங்ஸ்லாமே இருக்குது. ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்துச்சு, அது உள்ளே வந்தோம். ஸோ இந்த மாதிரி கடை தெருவுலாம் நிறைய இருக்குது. இது பாருங்கள், குட்டி பசங்கள்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி இந்த ராட்னெல்லாம் இருக்குது. அது எல்லாம் குட்டீஸ் எல்லாம் போகிற மாதிரியே இருந்தது. நாங்கள் கொஞ்சம் பெரியவங்கலாம் போகிறதுக்காக அசுர தாலாட்டு, அப்புறம் வந்து அந்த கப்பன் சாசர்லாம் சொல்லியேன் அது, அப்புறம் வந்து நிறையவே இருந்தது. சரி, குட்டி பசங்களுக்குலாம் போகிறது, அது நாங்கள் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எல்லா இடத்துக்கும் வந்து ரவுண்ட் அடித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிருந்தோம். இங்கே வந்து கூட்டம் ஆனால் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. மழைலாம் நின்றுருக்கு இல்லையா? ஸோ கூட்டம் இருக்கவும் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துக்காக லைனில் நின்று அப்படியே போயிட்டு வந்தோம். அந்த அசுர தாலாட்டில் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒரு பயம் இருந்தது. ஏன்னா வந்து அது மேலே ஏறி இறங்கும் போது வயிற்றில் ஒரு அமக்கலம் நடக்கும். அதனால் வந்து எனக்கு அது கொஞ்சம் பயம்தான். இருந்தாலும் ரொம்ப ஸ்பீட் பண்ணல, கொஞ்சம் ஸ்லோவாக மீடியமாக தான் இது பண்ணாங்க. அதனால் ஓகேவாக இருந்தது. இந்த ரோல்லலாம் வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. எங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கப்பன் சாசர் நல்லா இருந்தது. சரி, நாங்கள் கப்பன் சாசர் உள்ளே போயிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த அசுர தாலாட்டுக்கு போனோம். அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் இதுதான் போயிருந்தோம். ஏன்னா ரொம்பலாம் நிறைய போக முடியலை. ஏன்னா வந்து எல்லா இடத்துக்கும் வந்து போயிட்டு இருக்க முடியாது. இதுக்கெலாம் வந்து என்ன 80 அந்த மாதிரிலாம் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இங்கே யார் இங்கேயும் உட்காரு, நான் அங்கே உட்காரு, நீங்கள் உட்காருன்னு இதில் வேறு எவ்வளோ ஒரு இது பாருங்கள். ஏன்னா வந்து எல்லோரும் உட்காந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்றதுனால எல்லாம் ஏறிட்டோம். குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து கீழே விட்டுட்டு நாங்கள் பசங்கள்லாம் கொஞ்சம் வந்து ஏறிட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து 2 பேராக வந்து உட்காரலாம், 3-4 பேர் உட்காருமா என்னன்னு சொல்லி நினச்சோம். அப்புறம் பார்த்தா 2 தான் உட்கார வச்சாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அதோட வந்துட்டோங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்படி பீச்சுக்கு போயிடலாம். பக்கத்துலேயே அந்த பக்கம் திரும்பினதுமே பீச் தானே. சரி, கப்பன் சாசரில் ஒரே ஜாலியாக இருந்தது. கத்திக்கிட்டீங்களா? என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. இனிமே நானே ட்ரை பண்றேன். எக்ஸிபிஷனே இல்லைனா ஏதோ ஒரு தீம் பார்க்குக்கெலாம் போனால் தானே இந்த மாதிரி ரைடிங்ஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் விளையாட முடியும். இந்த கப்பன் சாசர், இந்த அசுர தாலாட்டெல்லாம் இங்கே பீச்லேயே வந்து இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னும் போது அது ஒரு என்ஜாய்மெண்ட் தானே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அங்கே இருக்கிற ரைடிங்ஸ்லாம் வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம். இந்த அசுர தாலாட்டில் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து உட்காரதுல கொஞ்சம் முன்னாடி வர உட்காந்துட்டோம். இந்த இடத்துல உட்காந்தா இன்னும் பயமாக இருக்கும். இன்னும் லாஸ்ட்டில் உட்காந்துருந்தா அவ்வளோதாங்க. நான் வந்து இந்த நடுவில் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. இருந்தாலும் அது ஒரு ஆட்டி விட்டுருச்சு எங்களை. அதுக்கப்புறம் சரி, இந்த பீச்சில் போயிட்டு ரைடிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பீச்சுக்கெலாம் போயிட்டு எந்நேரத்துக்கு வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போவே மழையினால் ரொம்ப நேரம் லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. அவ்வளோ நேரம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து பீச்சு உள்ளே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் மண்ணுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து பாருங்கள், நிறைய கடை தெருவுங்க. அதாவது இந்த இது தாங்க எல்லாமே கேம்ஸு தான். இந்த தூக்கி போட்டால் வந்து அந்த இதில் வந்து விழும், அந்த ரிங்கில் விழுறது, அப்புறம் வந்து இந்த ஏதாவது இந்த லக்கி கேம்ஸு, அந்த மாதிரி கேம்ஸ் தாங்க நிறைய ஃபுல்லாகவே. அதாவது சாப்பிட்ற ஐட்டமும் ஒரு பக்கம் நிறைய இருக்குது. இது அதை விட அதிகமாக இருக்குது. எல்லோரும் வந்து ஒரு இதுக்காக விளையாடுறாங்களா, ஐயோ எப்படி இருக்குது பார்க்கலாம், நம்ம ஜெயிச்சிருவோன்ட்டு அந்த மாதிரி வந்து ஒரு அடிக்ட் ஆன மாதிரி ஆகிடுச்சு எங்களுக்கு இந்த கேமு. பாருங்கள், இது வந்து என்னது மேலேருந்து ஏதோ விழுற மாதிரி இருக்குது. அதை வந்து பிடிக்கணுன்ற மாதிரிலாம் ஏதோ ஒன்று புதுசாக இருந்துச்சு இந்த கேமு. எல்லாருமே ட்ரை பண்ணோங்க, நாங்கள் ஒருத்தர் விடாமல். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்கள்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இதில் வேற நம்ம ஏதாவது ஒரு கேமை விளையாடலான்னு சொல்லிட்டு போய் அங்கே ஆரம்பித்தோன்னா அந்த கூடி நின்றுக்கிட்டு அவங்க அப்படி பார்க்குற பார்வை இருக்கு பாருங்க. ஆகட்டும் சீக்கிரம் பிடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்கரேஜ் பண்ணுறன்ற இதில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அப்போ இருக்கும் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. ஏதோ குட்டி குட்டியாக ஒரு gift கிடச்சிதுங்க, 1-2 பிடிச்சதுக்கு. அப்புறம் வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட வந்துட்டோம். எல்லாம் அங்கேயே ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே அப்படியே ஆர்டர் பண்ணி உட்காந்துட்டோம். எல்லாரும் வந்து ஒரே ஐட்டம் பண்ணாமல் ஒருத்தர் ஃப்ரைட் ரைஸு, ஒருத்தவங்க நூடுல்ஸு, ஒருத்தன் சிக்கனு, ஒரு கோபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்து அப்படியே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நாங்கள்லாம் ஒரு பக்கம் சாப்பிட, பசங்கள்லாம் ஒரு பக்கம் விளையாட, ஒரு சூப்பராக ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவே இருந்ததுங்க அது. அந்த ஒரு இதை வந்து நாங்கள் மறக்கவே முடியாது. ஏன்னா வந்து எவ்வளோ பேர், நிறைய பேர், ஒரு 20 பேர்கிட்ட போயிருந்தோம். பசங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் வந்து சைடில் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படி நடுவில் வந்து சாப்பிட்டு போய் பசங்க ஒரு பக்கம் விளையாடுறது. அங்கே எல்லாரும் வந்து பெரியவங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். சூப்பராக இருந்ததுங்க. I am very happy. Start music.
எல்லாம் இப்போ அது முடிச்சதும் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். அதனால் வந்து எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் லேட் நைட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நல்லா அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வண்டியை பிடிச்சி கிளம்பிட்டோம். பசங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி தாங்க. அவங்கலாம் வந்து என்ன டைமு, எப்படி என்ன இதுன்னு ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. ஆக மொத்தம் விளையாட விட்டாங்களா, விளையாடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ எல்லாம் சேர்ந்து ஒண்ணு எடுத்தோங்க.